இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பரில் தொழில் ஸ்தானத்தில் எந்தெந்த மாதிரி எண்கள் எல்லாம் இருந்தால் தொழில் நல்லபடியாக டெவலப் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்க, முதல்ல வரக்கூடாத எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி என்னப்பா இது புதுசாக இருக்குது, மொபைல் நம்பரில் போய் தொழில் ஸ்தானம்னு ஒன்று வேறு இருக்குதா, ஜாதக கட்டத்தில் வேணால் 6ஆம் இடம் நம்ம செய்யக்கூடிய தொழில், 10ஆம் இடம் நம்ம சொந்தமாக பண்ணக்கூடிய தொழில்னு நிறைய பேருக்கு தெரியும். சரிங்களா? ஆனால் மொபைல் நம்பரில் எப்படி அப்படின்னு தெரியாதவங்களும் இருப்பீங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பாருங்கள், மொத்தம் வந்து ஒரு 10 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ உங்கள் மொபைல் நம்பரில் 10 நம்பர் இருக்குறீங்களா, அதை 2 பிரிங்க. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 5 2 வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 நம்பரு, அடுத்த 2 நம்பரு, அடுத்த 2 நம்பரு, அடுத்த 2 நம்பரு, அடுத்த 2 நம்பர், அப்படி 3ஆவது வரக்கூடிய 2 நம்பர் தான் தொழில் ஸ்தானம். வணக்கம். நம்ம இப்போ மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக இணைந்திருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பரில் தொழில் ஸ்தானத்தில் எந்தெந்த மாதிரி எண்கள் எல்லாம் இருந்தால் தொழில் நல்லபடியாக டெவலப் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது பார்க்காம இருக்கிறவங்க இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, லைக் பட்டனுக்கு கீழே ஹைப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று வரும், அதையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய பேர்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா? சரி, இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுதான் முதல்ல நம்ம சேனல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னா, மொபைல் நம்பரில் இந்த மாதிரிலாம் அற்புதம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும். சரி, தெரிஞ்சவங்க, பயன்படுத்தினவங்க, மொபைல் நம்பர் மாற்றினவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. நீங்கள் இந்த மாதிரி மொபைல் நம்பர் மாற்றினதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி நன்மையெல்லாம் உங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறது நீங்களும் 4 பேர் சொன்னீங்கன்னா தான் மற்றவங்களுக்கும் அதை பற்றின டீட்டெயில் தெரிய வரும். சரிங்களா? சரி, இங்கே பாருங்கள், ஆண்டவன் வந்து தூண்லேயும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர்லேயும் தெய்வங்கள் இருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், பெரியவங்க வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காங்க, பழமொழி, எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அது மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்களும் சரி, எண்களையும் சரி, நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே கண்ணுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், முதல்ல வரக்கூடாத எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி என்னப்பா இது புதுசாக இருக்குது, மொபைல் நம்பரில் போய் தொழில் ஸ்தானம்னு ஒன்று வேறு இருக்குதா, ஜாதக கட்டத்தில் வேணால் 6ஆம் இடம் நம்ம செய்யக்கூடிய தொழில், 10ஆம் இடம் நம்ம சொந்தமாக பண்ணக்கூடிய தொழில்னு நிறைய பேருக்கு தெரியும். சரிங்களா? ஆனால் மொபைல் நம்பரில் எப்படி அப்படின்னு தெரியாதவங்களும் இருப்பீங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மொத்தம் வந்து ஒரு 10 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ உங்கள் மொபைல் நம்பரில் 10 நம்பர் இருக்குறீங்களா, அதை 2 பிரிங்க. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 5 2 வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 நம்பரு, அடுத்த 2 நம்பரு, அடுத்த 2 நம்பரு, அடுத்த 2 நம்பரு, அடுத்த 2 நம்பர், அப்படி 3ஆவது வரக்கூடிய 2 நம்பர் தான் தொழில் ஸ்தானம், உங்களோட செயல். இப்போ நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, வேலைக்கே போகிறதில்ல, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு அந்த 3ஆவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் நம்பர் இருந்துச்சு. 13 அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஏமாற்றம் அப்படிங்கிறது தான். இங்கே பாருங்கள், தமிழ் படத்தில் ஒரு பேய் படம் ஒன்று வந்துச்சு தெரியுங்களா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, 13ஆம் நம்பர் வீடுன்னு. ஏன் அந்த 13ஆம் நம்பரை அப்படி ஒரு பர்டிகுலராக ஒரு முன்னிலைப்படுத்தி 13ஆம் நம்பர் வீடுன்னு படம் எடுத்தாங்க. அப்போ அந்த 13ல் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அப்படி தானுங்க? 16 வயதினிலே வருஷம் 16 இப்படியெல்லாம் நம்பர் வந்திருக்குங்களா, 96 படம் 96ன்னெல்லாம். அப்போ ஒவ்வொரு எண்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு பலன் ஒளிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது எண்கணிதம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த 13ஆம் நம்பர் அவங்களோட மொபைல் நம்பரில் இருந்ததுனால, அந்த 3ஆவது இடத்துல இருந்ததுனால அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் அவங்களை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. யாரும் அவ்வளோ சீக்கிரம் பாராட்டவே மாட்டாங்க. சரிங்களா? இன்னொன்று, அவங்களும் எது ஒரு நல்லது செய்யணும்னு செஞ்சாலும் அது தப்பாகவே போய் முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது. அப்போ அவங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் மாற்றி கொடுக்கும்போது இப்போல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது மாதிரி ஒருத்தவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்கமான பேருக்கு இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. சட்டுன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஞாபகம் வந்ததுனால ஒன்று வந்து சொல்கிறேன், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரே ஒரு இதை மட்டும் உங்களுக்கு தகவலுக்காண்டி கொடுக்குறேன். சரி, இப்போ நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பரில் இங்கே நான் சொல்லக்கூடிய எண்கள்லாம் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து வேலையில் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க, தொழிலில் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். சரிங்களா? நிறையா நம்பர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அளவாக ஒரு குறிப்பிட்ட நம்பர் மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து
07 அப்படிங்கிற நம்பர் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பணம் காசுங்கிறது நிறைய உங்களுக்கு செலவாகிட்டே இருக்கும். நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கே நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுவே 09ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட கடனை வாங்கி வேலை செய்கிற மாதிரி ஒரு அமைப்பு அது உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அதுவே 11 இருக்குன்னு வச்சுங்களேன், 11 இது இருக்குது அப்படின்னா தொழிலில் வந்து உங்களை நேர்னா முளம் சறுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கீழேருந்து மேலே வருவீங்க, மேலேருந்து கீழே போவீங்க அப்படிங்கிற அமைப்பை அது கொடுக்கும். டெவலப்மெண்ட் வர்றதுக்கு படாது படுறீங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் 13, இந்த 13ஆம் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு போட்டு ஒரு தொழில் பண்ணுறீங்க, கொள்முதல் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்குறதுங்கிறது பெரிய மலை. எப்படிங்க, அதாவது ரொம்ப லேட் ஆகும், எதிர்பார்க்குற விஷயம் அவ்வளோ சீக்கிரம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறத அது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா 15, இந்த 15 என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களை வந்துங்க வாழ்க்கையில் வந்து படாத பாடுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் அப்படிங்கிறதும் அதிகமாயிரும், செலவு அப்படிங்கிறதும் அதிகமாகும், தண்ட செலவு அப்படிங்கிறதையும் வரும், தேவையில்லாத விபத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் அது கொடுக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 17, இந்த 17 அப்படிங்கிறது அதிகப்படியான சோதனைகளை அதிகமாக வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அது கொடுக்கும். உங்களை மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுங்க, சோதனைகளை சந்தித்து இவ்வளோ தூரம் எப்பா நீ எல்லாம் இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கேன்னா பெரிய விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அது யார் சொல்லுவாங்கன்னா இந்த 17ஆம் நம்பர்காரங்களை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒவ்வொரு எண்களுமே ஒவ்வொரு விதமான வரத்தை கொடுக்க தான் இது செய்யுது. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய எண்கள் எல்லாம் நீங்கள் டேட்டா பர்த்தில் பிறந்திருந்தீங்கன்னா கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18, இந்த 18ங்கிறது இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான நம்பர் இந்த 18 தான். இந்த 18ல் பிறந்தாலும் இந்த 18ஆம் நம்பர் தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலும் தொழில் வந்து சுத்தமாக இழுத்து மூடிடுவாங்க. எப்படிங்க, சுத்தமாக சப்ஜாடாக தொடச்சி கட்டிடும். இந்த 18ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையில் தான் இருக்குது. ஒன்று லேடியாக இருந்தால் புருஷன் கூட பிரச்சனை, சரிங்களா, டிவோர்ஸு அந்த அளவுக்கு கூட வந்துடும். இதே ஆணாக இருந்துன்னு சொன்னால் பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னும் வேற ஒருத்தையோட எங்கேயோ போகிறது, இல்லை பொண்டாட்டியை விட்டுட்டு சன்னியாசியாக போகக்கூடிய ஒரு அமைப்பு கூட அது கொடுக்கும். சரிங்களா? அந்த மாதிரி 18ஆம் நம்பருங்கிறது இருக்குல்ல ரொம்ப மோசமானது. அது தொழில் ஸ்தானத்தில் இருந்தால் தொழிலை கெடுக்கு, சொத்து ஸ்தானத்தில் இருந்தால் சொத்தை கெடுக்கு, பிள்ளைய ஸ்தானத்தில் இருந்தாலும் அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுங்க வம்ச விருத்தியவே கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம பேசுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானத்துக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம். யாருக்காவது தொழில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நடத்துறதுக்கே சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எண்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதுவே மொபைல் நம்பரில் கூட்டுத்தொகையாக வந்துச்சுன்னு சொன்னாலும் இன்னும் பிரச்சனை தான். சரிங்களா? அது கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இருந்தாலும் தகவலில் முன்னாடியே வந்துடுச்சு. சரி, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுங்களேன், அடுத்து வந்து 23. இந்த 23ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க தொழில் ஸ்தானத்தில் அப்படின்னா காசு தண்ணி மாதிரி செலவாயிட்டே இருக்குது. சம்பாதிக்க இந்த கையில் வாங்குவீங்க, இந்த கையில் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த கையில் வாங்குவீங்க, இந்த கையில் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பை அந்த 23 கொடுக்கும். அடுத்து 25 இருக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த 25 என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கடன் வாங்கி போட்டே இருப்பீங்க, போட்டே இருப்பீங்க. அது வீட்லேயும் சண்டை போட்டே இருப்பாங்க, என்னங்க நீங்கள் அங்கே பணம் கொடுக்குறீங்க, இங்கே பணம் கொடுக்குறீங்க, வீட்டுக்கு மட்டும் ஒழுங்காக பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு அது கொடுக்கும். இதே 24 இருக்குன்னு வச்சிங்களேன், கடனாளி தான் நீங்கள், தொழிலில் கடனாளி தான், அதில் வேறு மாற்றமே கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்து 27. இந்த 27 இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் வந்து ரொம்பவுமே சோதனைகளை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதே நேரம் தண்ட செலவையும் நிறைய பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ என்ன அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 30. இந்த 30ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை வந்து இந்த கொரியர் பாய், அதுக்கப்புறம் இந்த ஜொமேட்டோ, இந்த அப்போ சாப்பாடெல்லாம் புக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கிறவங்க யாராவது 30ங்கிறது பயன்படுத்தினீங்கன்னா நல்லா வேலை செய்யும். சரிங்களா? ஆனால் நார்மலாக இருக்கிறவங்க வேறு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அந்த 30 வந்து பெருசாக உபயோகப்படாது. வாழ்க்கையில் அங்கேயும் ஓட விட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது கொடுக்கும். 31ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பணம் காசு அப்படிங்கிறது பெரிய ஒரு தொந்தரவு தான். அது என்ன சொல்லுவாங்க, ஒரு வார்த்தையில் தர்திரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34. இந்த 34 யாருக்காவது இருக்குது அப்படின்னா ஒரு நிலையான தொழில் வேணும்னு ஓடிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே அதை கொடுக்கும். சரி, அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 38. இது வாழ்க்கையில் உங்களை பெரிய கடனாளி ஆகக்கூடிய ஒரு அமைப்பை அது கொடுக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் 40.
இந்த 40ங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவோமா, நல்லபடியாக வந்துடுவோமா, முன்னுக்கு வந்துடுவோமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அது ஒரு பயம் அப்படிங்கிறது அது கொடுக்க தான் செய்யும். சரி, அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா 43. இதுவும் உங்களை தேவையில்லாத பழக்கத்தில் எல்லாத்தையும் இழுத்துட்டு போய் விட்டு பணம் காசு அப்படிங்கிறத ஒரு இடத்துல கொண்டு போய் லாக் பண்ணி விட்ரும். மது சூது அப்படின்லாம் இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த 43ஆம் நம்பருக்கு கொடுக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் 44. இது என்ன சொல்கிறது, நீங்கள் அடுத்தவனுக்கு வந்து சொல்லுவீங்க, எப்பா இதை பண்ணாத, அதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்களே அதை செஞ்சுட்டு மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அது கொடுத்துரும். சரிங்களா? அதுக்கப்புறம் 46. இந்த 46 என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கேயும் இங்கேயும் அலைச்சல் உங்களுக்கு நிறைய கொடுக்கு. சரிங்களா? ஆனால் அதில் நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சமும் இருக்காது. இது என்ன சொல்கிறது, ஒரு அமானுஷ்யம் அப்படிங்கிறது தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும். எவனாவது ஒருத்தன் வந்து உங்களுக்கு பில்லி சூனியம் செய்வேனே அப்படி இப்படின்னு ஏதாவது செஞ்சான்னு சொன்னால் இது டக்குன்னு வந்து உங்களை வந்து மாட்டிடும். சரிங்களா? இந்த 46ங்கிறது எங்கேயுமே மொபைல் நம்பர்லேயும் சரி, வண்டி நம்பர்லேயும் சரி, எதுலேயுமே இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. சரிங்களா? இருந்துச்சு அப்படின்னா அந்த செய்வன கோளாறில் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது கொடுக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் 47. இந்த 47 எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களை நிலையான ஒரு இடம் பிடிக்கிறதுக்கு ஓட விட்டுட்டே இருக்குது. சரி ஓடு, இந்த தொழிலில் தான் இவ்வளோ முன்னேற்றம் கிடைக்கல, அந்த தொழிலுக்கு போவோம், அதை செஞ்சாது முன்னுக்கு வரலாம், அதை செய்வீங்க, அதுலேயும் முன்னேற்றம் வரல, அடுத்து வேறு செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களை மாற்றி மாற்றி ஓட விட்டுட்டே இருக்கும். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 48 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெருப்பில் நிற்கிறதுக்கு சமம். உங்களோட வாழ்க்கை நெருப்பில் நிற்கிறதுக்கு சமம். சரிங்களா? சரி, அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா 49. இந்த 49 நம்பர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களை வந்துங்க உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க, நீங்கள் மட்டும் நல்லா இருக்க மாட்டீங்க. நீங்கள் எல்லாத்தையும் நல்லா பார்த்துப்பீங்க, எப்பா நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நல்லாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து கவனிப்பீங்க. உங்களை கவனிக்கிறதுக்கு ஒரு பையன் இருக்க மாட்டான். அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த 49. சரிங்களா? அதுக்கப்புறம் 50. இந்த 50 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு வாழ்க்கையில் ஒரு பயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பயம் எப்பவுமே மனசுக்குள்ளே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ வரைக்கும் 1லேருந்து 50க்குள்ளே இருக்கக்கூடிய மோசமான நம்பர் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம 50லேருந்து 100க்குள்ளே இருக்கக்கூடிய மோசமான எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நான் சொல்கிறேன். சரி, என்னென்ன எண்கள்லாம் இருந்தால் தொழிலில் நல்லா டெவலப் ஆகலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? சரி, இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொழிலில் வந்து டெவலப் ஆகிறதுக்கு முக்கியமான நல்ல எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 04. நல்லா தெரிஞ்சுக்கங்க, 04 அப்படிங்கிறது நீங்கள் எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை இழுத்து உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அதாவது வாழ்க்கையில் எதை தொட்டாலும் ஜெயிச்சு வந்துடுறான்டா அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட அந்த 4ஆம் நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். வெறும் 4ங்கிறது வராது, 04ங்கிறது தான் அந்த தொழில் ஸ்தானத்தில் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் 06. இந்த 06 அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை வந்து ஒரு தொழிலில் இருக்கிற ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு உயர்த்தி கூட்டிகிட்டு போகும். அதே நேரம் லக்ஸுரியான வாழ்க்கையும் அதை அமைச்சு கொடுக்கும். அது தொழிலாகட்டும், சொத்தாகட்டும், சுகமாகட்டும் எல்லாத்தையுமே அது சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா 08. இந்த 08 பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறத யார் உங்களை எந்த செய்வனை அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று செய்கிறாங்க அப்படின்னாலும் அதெல்லாம் உங்கள் பக்கம் அண்டாது. எல்லாத்தையுமே அடித்து தூள் கணப்பி வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்புங்கிறது அந்த 08 கொடுக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் 10. இந்த 10ஆம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 10ஆம் நம்பர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிபூர்ணமான நன்மைகளை உங்களுக்கு முழுசும் கிடைக்க வைக்கும். சரிங்களா? நீ பாருங்கள், இந்த 10 அப்படிங்கிறது பெரிய ஆளுங்க எல்லாமே யூஸ் பண்ணின நம்பர் தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா டெண்டுல்கர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் கில்லி படத்தில் அந்த 10 அப்படிங்கிற 10ங்கிற டிஷர்ட் போட்டிருப்பாரு. அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோலாம் நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? அதையும் பாருங்கள். அந்த 10 அப்படிங்கிறது நிறையா பெரிய மனிதர்கள், ஃபேமஸ் ஆனவங்க எல்லாமே பயன்படுத்தக்கூடிய எண். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படிங்கிறவங்க 12ஆம் நம்பரை பயன்படுத்தலாம். அதே மாதிரி தொழிலில் எனக்கு வந்து மாற்றி எதனா ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க, இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகணும், ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்து 14 அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் 16 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 16 செல்வங்களும் பெற்று வாழணும்னு சொல்லுவாங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் தானே பெரியவங்களே வாழ்த்துவாங்க. அந்த மாதிரி அந்த 16ங்கிறது இருந்துச்சுன்னு சொன்னால் சர்வ லாபம், சகல விதமான சௌகரியம் எல்லாமே சேர்றதுக்கான வாய்ப்புங்கிறது அந்த 16ங்கிறது வாங்கி தரும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20. இந்த 20 அப்படிங்கிறது லைஃப்பில் வந்து திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சரி, இப்போ இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, தொழிலில் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிங்க. இந்த எண்கள் சொல்லும்போது ஞாபகம் வருது.
நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி, அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி எண்களை நீங்கள் பயன்படுத்தும் போது இன்னும் நல்ல நல்ல வாய்ப்புகளை அது உருவாக்கி தரும், நல்ல நல்ல முன்னேற்றங்களையும் அது கொடுக்கும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு யார் நல்லது பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி எண்களை நீங்கள் பயன்படுத்தும் போதும் நல்ல நல்ல வாய்ப்புகளும் வரும், நல்ல நல்ல வெற்றிகளும் அடைவீங்க, பணம் காசு நிறைய சேரும். சரிங்களா? அதுக்கப்புறம் 20க்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22 இந்த டிரான்ஸ்போர்ட் துறையில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நன்மை தரும். அதே மாதிரி வண்டி வாகனத்தை பயன்படுத்தி யாரெல்லாம் தொழில் செய்கிறீங்களோ, இந்த ஆட்டோ ஓட்டுறது, கார் ஓட்டுறது, ஜொமேட்டோ இது பண்ணுறது, அப்புறம் வண்டியில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி வியாபாரம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே இந்த 22ங்கிறது தொழில் ஸ்தானத்தில் தாராளமாக வர்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26. இந்த 26 அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில் சார்ந்த பொருட்கள் விற்கிறது, அப்புறம் பாரம்பரியமான பழமையான பொருட்கள் விற்கிறவங்க எல்லாமே இந்த 26ங்கிறது சம்மந்தப்பட்டு பண்ணலாம். அதேமாரி மெடிக்கல் ஃபீல்டில் யாராவது இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த 26ஆம் நம்பரை தொழில் ஸ்தானத்தில் வர்ற மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், அதையும் பயன்படுத்தலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா 29. இந்த 29ங்கிறது விவசாயிங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும். அதே சமயம் பூமியிலேருந்து விளைஞ்ச பொருட்களை மக்களுக்கு உபயோகத்துக்கு கொடுக்குற மாதிரி இருக்காங்கல்ல, அது யார் என்ன தொழிலாக வேணா இருக்கலாம், அவங்க எல்லாமே அந்த 29ங்கிறத தாராளமாக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா 32. இந்த 32ங்கிறது இன்ட்ரெஸ்ட்டுக்கு, வட்டிக்கு யாரெல்லாம் பணத்தை கொடுத்து பணமாக பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த 32ங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மை பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் மட்டும் இல்லைப்பா, நான் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு யாராவது இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்க 33 அப்படிங்கிறத தாராளமாக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், பெரிய ஒரு கடன் பிரச்சனை சம்மந்தப்பட்டது, அந்த ஃபைனான்ஸில் போயிட்டு வசூலுக்கு போகிறது, இது பண்ணுறது அப்படின்லாம் இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு போய் வசூல் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பி விட்றாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 39 அப்படிங்கிறதும் பயன்படுத்தலாம், 41 அப்படிங்கிறதும் பயன்படுத்தலாம். 39 அப்படிங்கிறது எப்படினாலும் அந்த ரிஸ்க் எடுத்து அந்த இருந்து வாங்க வேண்டியதை வாங்கிடுவீங்க. ஆனால் 39ங்கிறது அதாவது தொழிலுக்காக மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும், மற்ற வேறு எதுக்காகவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? அதாவது சொந்தக்காரங்கிட்ட பேசுக 2 சிம் வச்சுருக்கணும், இது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, இந்த வசூல் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் அப்படிங்கும்போது மட்டும் அந்த நம்பர் அதை பயன்படுத்தணும். இதை சொந்தத்துக்கு ஃபேமிலிக்கெல்லாம் அதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? சரி, அடுத்து வந்து 41 அப்படிங்கிறது எல்லாருமே பயன்படுத்தலாம். சூப்பராக ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. படிப்பு, யாருக்காவது குழந்தைகளுக்கே சரியான படிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்காங்க, நல்லா படிக்கணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்கன்னா அந்த குழந்தைகளுக்குமே தொழில் ஸ்தானத்தில், அதாவது அந்த 3வது இடத்துல 41 வர்ற மாதிரி உபயோகப்படுத்தும் போது அவங்க நல்லபடியாக இருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வேலை செய்கிறவங்க எல்லாருமே இந்த 41 பயன்படுத்தும் போது அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க நல்லா சிறந்து வழங்குறதுக்காக ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்து 42. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அதிகப்படியான கூட்டம் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எல்லாமே இந்த 42 அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுவாங்க. வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 45. இந்த 45 அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் காசை பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது பெட்டிக்குள்ளேயே பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறவங்க, இன்னும் அடுத்து என்ன பண்ணலாம், இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா, அந்த 45ங்கிறத பயன்படுத்தும் போது அந்த அதாவது பணத்தை 1 2ஆக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு பிடிபட ஆரம்பிக்கும். பணத்தை அது பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 50 தாண்டி தான் எண்கள் இருக்குது. அது நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறேன். இதுவே கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான டைம் ஆகிட்டுருக்கு, ஃபுட்டேஜ் அதிகமாகிட்டுருக்கு. சரிங்களா? இது வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அப்புறம் நம்ம பார்க்கும்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தால் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ 50க்கு மேலே இருக்கக்கூடிய நல்ல எண்களும் 50க்கு மேலே இருக்கக்கூடிய சரியில்லாத எண்களையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? சரி, இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும், நல்லா இருக்கட்டும். இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதேமாதிரி பெல் பட்டனையும் டச் பண்ணிக்கிங்க, அப்போ தான் எந்தெந்த வீடியோ கொடுத்தாலுமே டக்குன்னு வரும். சரி, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்க, சார் ரெகுலராக ஒரு வீடியோ கொடுங்க சார், ஏன் சார் லேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதான் நம்ம ஆஃபீஸுங்க பொள்ளாச்சியில் இருக்குது. சரிங்களா? நேரடியாகவும் கிளைண்ட் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்லேயும் கிளைண்ட் வந்து பார்க்க வருவாங்க. சேர்னார் வீட்டில் கோயம்புத்தூர் ரோடுக்கு போகிற வழியில் பிகேடி ஸ்கூலுக்கு எது மாதிரி இருக்குது இல்லைங்களா, சேர்னார், அதுக்குள்ளே தான் வீடு இருக்குது. அங்கேயும் பார்க்க வந்துடுவாங்க. அங்கேயும் பார்க்கணும், ஆஃபீஸ்லேயும் வந்து பார்க்கணும், ஆன்லைனில் வரவங்களுக்கும் குறிப்பிடுத்து நம்ம சொல்லணும், பார்க்கணும். அதனால் ஒர்க்கு அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்கிறதுனால நமக்கு நேரம் கிடைக்கும் போது தான் நம்ம வீடியோவை நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? மற்றபடி
அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரமாக கொடுக்கறதுக்கான முயற்சியில் நான் பண்ணுறேன். சரிங்களா? தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் நமது மனித நாடி நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.